ஹாய், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யோஹாஸ் மெனு சேனல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ், இல்லைன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் கூட சொல்லலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு பாக்கெட் பால் ஊற்றிக்கோங்க. பாக்கெட் பால் க்ரீமியான மில்காக வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் க்ரீமியான மில்காக வாங்கிக்கோங்க. பால் காயட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கணும். இப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் பால் பொங்கின பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ஸ் ஆயிரும், கொஞ்சம் சுண்டிரும். லைட்டாக சுண்டின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மிக்சர், அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பவுடர் கீழே செட்டில் ஆயிரும். அதனால் நம்ம இந்த பவுடர் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வருதுன்னு. இன்ஸ்டண்ட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பவுடர் சேர்த்தோடனே நல்ல க்ரீமி ஆயிரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். ஹாட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட் சேர்க்கவே கூடாது. கொஞ்சம் கூல் டவுன் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம என்னென்ன ஃப்ரூட் சேர்க்கணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். இதில் க்ரீன் கிரேப் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் மாதுளம்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்த பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டெசர்ட் சூப்பராக இருக்கும். cannot மிஸ் இட். இது நம்ம வெனிலா ஃப்ளேவர் தானே ஆட் பண்ணியிருக்கோம். பட் உங்களுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வேணும்னா இதில் கொஞ்சம் வறுத்த கடலைப்பருப்பை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது அப்படியே பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு காம்பினேஷன் சிகப்பு அவல், இது கூட தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த அவல் அப்புறம் கஸ்டர்ட் இது ரெண்டுமே செம்மையான காம்பினேஷன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.